கூட்டம் பாடுறா. நல்ல வேளை திருமலை நாயக்கர் மகாலை நம்ம அன்னைக்கே ப்ராப்பராக எடுத்துட்டோம். இன்னைக்கெல்லாம் வந்திருந்தோம் உள்ள சிக்கியிருப்போம். ஜிகர்தண்டா சாப்பிட்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா சாப்பிடுவோமா? இங்கே வேணாண்டா. ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஜிகர்தண்டா ஸ்பாட்டுக்கு. எல்லாருமே இந்த ஸ்பாட்டில் தான் வெளியூர்லேருந்து வரவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. பட் ஆனால் நமக்கு தான் ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட் தெரியும் ஜிகர்தண்டா கடையிலேயே, ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேயே. என்னடா கூட்டமே இல்லை. நீ சொன்ன மாதிரி எனக்கும் மிளகா பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்புறம் இங்கேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வரும். அது வரை ஏதாவது பேசிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஜிகர்தண்டா எப்படி மதுரைக்கு வந்ததுன்னு தெரியுமா? அதை பற்றின நிறைய கதைகள் அங்கங்கே இருக்குது. பட் ஆனால் விஷயம் என்னென்னா, சுல்தான் இந்தியாவை ஆட்சி செய்யும் காலகட்டத்தில், அதாவது திருமலை நாயக்கருக்கெல்லாம் முன்னாடி முகலாயர்களுடைய படையெடுப்பு சுல்தான்களுடைய இடங்களை கைப்பற்ற ஆரம்பித்தது. அப்போது முகலாயர்கள் ஆட்சி செஞ்ச பேரரசர் அக்பருடைய காலகட்டத்தில் பாதாம், அதாவது ஆல்மண்டை யூஸ் பண்ணி குளிர்பானம் குடிக்கக்கூடிய பழக்கங்கிறது அங்கே இருக்கிற மக்கள் இடையே ஒரு பரவலான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாகவும் அவங்க பார்த்தாங்க. அதை அவங்க ஆட்சியிலையும் சரி, அவங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இடத்துலையும் சரி, அப்புறம் அவங்க வணிகம் செய்யணும்னு நினச்ச இடங்கள்லையும் சரி, அவங்களுடைய சமையல் குறிப்புகளையும் பரவலாக பரப்ப தொடங்கினாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹைதராபாத்தை கைப்பற்றிய பிறகு அவங்க ஆளுமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தென்னிந்தியாவை நோக்கி வர தொடங்குச்சு. அப்படி தான் மதுரை அவங்க வசம் வந்தது. ஜிகர்தண்டா இப்போ நம்ம வசம் வந்தது 13ஆம் நூற்றாண்டு. ஜிகர்தண்டானா ஒன்றும் இல்லைங்க. ஜிகர்னா இதயம், தண்டானா குளிர். இதயத்தை குளிர்விக்கும் பானமாக தான் இதை கருதுனாங்க. என்றால் எனக்கு அக்கா, அந்த பானத்துக்கு அக்கா மாலா என்று பெயர் வைத்து விடுங்களேன். ஒரு இடங்களையும் மருவி அந்தந்த காலகட்டத்தில் இது மதுரைக்கு வந்து அடையும் போது இதில் அங்கங்கே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ருசிகளும் நிறையா மாற்றம்ன்றதை சந்தித்தது. உதாரணத்துக்கு கடல் பாசி, சைனா கிராஸ், அயோடின், கால்சியம்னு சொல்லி இதில் நிறையா சுவைகளை சேர்க்க தொடங்கினாங்க. இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து, அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து, கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி. நம்ம ஊர் மதுரை வெயிலுக்கு சுல்தான்களுக்கு ஜிகர்தண்டான்றது ஒரு அமிர்தமாக இருந்திருக்கு. நீங்கள் ஃபிர்னி சாப்பிட்ருக்கீங்களா? முஸ்லீம் வீட்டில் இல்லை விசேஷங்கள் எல்லாம் ஒரு ஸ்வீட் மாதிரி தருவாங்க இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். ஒரு சில நேரம் கிட்டத்தட்ட ஜிகர்தண்டா மாதிரியே தான் இருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. ஏன்னா ஜிகர்தண்டா கொஞ்சம் இல்லை, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இது என்ன தான் சுல்தான்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே நம்ம மதுரை தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஹைதராபாத்தில் கூட இது ஃபேமஸ் ஆகிருக்கலாம்ல, ஏன் அல்ல? பரவாயில்ல, உங்ககிட்ட பேசினதும் எனக்கு வந்ததே தெரியலை. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நான் உள்ளே போய் மெனு அப்புறம் என்னென்ன பேக்கிங்கில் அவங்க பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு காமிக்கிறேன்.
நான் ஏன் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நான் இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு கூப்பிட்டு வந்தேன், எனக்கு ஏன் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிடிக்கும் பர்சனலாக அப்படின்னா, இங்கே இருக்கிற ப்ளசண்ட்டான ஆம்பியன்ட், அப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ளேவர், ஒரு திக்கான பாலாடையோடு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மேபி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா நீங்களே சொல்வீங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கரெக்டாக செல்லம் மஹாலுக்கு ஆப்போசிட்டில் கணேஷ் தியேட்டர் ஸ்டாப்பில் இந்த ஜிகர்தண்டா ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வரும்போது கட்டாயம் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கோல்சா காம்ப்ளெக்ஸ் இடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை என்ன விஷயம் தெரியலையே. கோல்சா காம்ப்ளெக்ஸ்ன்றது வந்து மதுரையில் எங்கள் அப்பா காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு ஸ்பாட்டாக இருந்த இடம். அவங்க காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி பேசக்கூடிய ஒரு இடம்.